ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஓகேவா? அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஜிமின் செல்லம், மை டியர், மை லவ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்றைக்கி உன்னோட பர்த்டே. ஸோ நீ எப்பயுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங். உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடணும். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலி ஃபேஸாக நீ இருக்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உனக்கு எந்த ஒரு ட்ரீம் இருந்தாலுமே அதை நீ ஃபீல் பண்ணாமல் கஷ்டப்படாமல் உனக்கு கிடச்சணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் டுடே யுவர் பர்த்டே. காட் பிளஸ் யூ ஜிமினா. ஓகே, எல்லோரும் அப்படியே ஜிம்னுக்கு விஷ் பண்ணிடுங்கடா. விஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள வாங்க. டைட்டிலுடைய நேம் அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ஹச்ஓடி தாய் மாமா. ஏஜ் கேப்பு. இன்ட்ரொடக்ஷன் பார்த்தா ஜிமின் ஹச்ஓடி உங்களுடைய தாய் மாமா. அவனுக்கு 35 வயசாகுது. நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். உங்களுக்கு 18 வயசாகுது. இந்த ஒரு இன்ட்ரு போதும். மிச்சத்தை நம்ம ஸ்டோரில் பார்த்துக்கலாம். பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணல. பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் போகிற ஓவர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்டோரி யூடியூப்பில் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன், லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. நிறைய பேர் நான் கேட்காமலே ஹைப் பண்ணி விட்டுட்ருக்கீங்களா? நான் பார்த்தேன், ஜேகேவோட எஃப்எஃப் ஜப்பிக்கல்லையும் பார்த்தேன். ஸோ நான் கேட்காமலே நிறைய பேர் ஹைப் பண்ணி விட்டுருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 2-3 பேர் சேர்த்து பார்ப்பாங்க. அதுக்காண்டி தான் சொல்லிகிட்ருக்கேன். அது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓகேடா, இப்போ வந்துட்டு ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. நம்மளோட ஜேகேவோட ஜப்பி பிளைன் காலை நான் என் பண்ணிட்டேன். ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகேடா. இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருச்சு. அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் தாண்டா நடந்துட்டுருக்கு. உங்கள் கண்ணில் டேஸ்ட்டுங்க மனவரையில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே ஜிமின் தாலியை ஹேண்டில் எடுக்கிறான். அப்படியே உங்கள் கழுத்தில் கட்ட வரான். அப்படியே ஜிமினை நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. ஜிமினு கண்ணை காமிக்கிறவங்க கிட்ட அப்படியே காமிச்சிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே தாலியை கட்டி விட்டுறான்டா. இப்போது அப்படியே எல்லா சம்பிரதாயமும் முடியுது. ஜிமின் தனியாக உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜிமின் கிட்டே போயிட்டு, மாமா ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? நான் தான் இன்னொரு பையனை விரும்பிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? தாத்தா கிட்ட வேணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏய் லூசாடி நீ, லூசா? அந்த கிழவன்ட்ட நான் தான் வேணான்னு தானே சொன்னேன். அவன் தான் கேட்காம நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அப்புறம் அவன்கிட்ட போயிட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, டிவோர்ஸ் கொடுக்குறேன், புரியுதா? என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் சொல்லுவேன், நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு மட்டும்தானே தெரியும். அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல. அப்போது பாய் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மறைச்சிரு, புரியுதா? எப்படி மறைக்க முடியும்? கழுத்தில் தாலி கிடக்குதுல. எப்பயுமே எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்? ஒன்று ஆஃப் சாரி கட்டுவேன், இல்லைன்னா சுடிதார் போடுவேன். சுடிதாரே காலர் வச்ச சுடிதாராக போட்டு தலையை தூக்கி கழுத்துக்குள்ளே போட்டுக்கோ. ஓகேவா? அப்போ வெளில தெரியாது. சாலை வச்சு கவர் பண்ணிக்கோ. அப்புறம் மிஞ்சி போடாத. அவ்வளோதான். மிஞ்சி போடாமல் எப்படி மாமா இருக்க முடியும்? அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே இருக்காங்களா? அவங்க பார்ப்பாங்களே. இங்கே போட்டுக்கோ. காலேஜுக்குள்ளே வரும்போது கழட்டிடு. உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது கழட்டிடு, புரியுதா? இப்படிலாம் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. எங்கள் அப்பங்காரன் இருக்கானே, உனக்கு போயிட்டு என்னை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு எனக்கு டென்ஷன் ஆகுதுரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜிமினுமே எந்திரிச்சு போகிறான். இப்போ நீங்களுமே நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ இருந்தாலும் இந்த கத்திட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமினும் போயிட்டு அவனோட ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். ஹலோ, ஏய் மாப்பிள்ள, இன்னும் 1 மாதத்தில் நான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். ஸோ டிவோர்ஸ் பேப்பரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போது உங்கள் வீட்டுக்கு வெளியில் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தாண்டா நிற்கிறான். பிகாஸ் நீங்கள் காலேஜுக்கு போகல, அதனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. அதனால் அவனுமே நிற்கிறான். இப்போது உங்களுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். வீடே பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி திங்கிங், இதுக்கு வீடு இப்படி இருக்குது, என்னோடய வீடு ஏன் இப்படி இருக்குது, இதுவும் ஃபங்க்ஷனோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உங்களுக்கு கால் பண்ணுறான். இப்போ நீங்களுமே ஃபோனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஐயோ இவன் வேறு வந்து நிற்கிறானே, இப்போ நம்ம கல்யாணம் ஆனது தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றீங்க. இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டோ ஒயன் எதுக்கும் ஒயன் காலேஜுக்கு வராமல் இருக்கா? என்னாலும் உன்னைய பார்க்காம இருக்க முடியல ஒயன். ப்ளீஸ் ஒயன், உங்கள் வீட்டுக்கு வெளில தான் நிற்கிறேன். உங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா? வீடே பிரம்மாண்டமாக இருக்கு, என்ன ஃபங்க்ஷன்? ஏன் என்கிட்ட சொல்ல? என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். இப்போ நீங்களுமே சேச்சே அதெல்லாம் இல்லைடா. நீ 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 இப்போ இங்கேருந்து போ. நீ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும். நீ இங்கே இருந்துட்டு போ, நான் உன்னை நைட்டு வந்துட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ட சொல்கிறீங்க. இப்போ அவன் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு நிற்கிறான். நான் போக மாட்டேன், நீ இப்போ வரலைன்னா நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். வீட்டில் யாருக்குமே நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தெரியாதனால அவன் உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. மாமா இப்போ என்னடி உனக்கு? மாமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வெளில நிற்கிறான் மாமா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? மாமா அவன் என்னை வெளியில் கூப்பிட்றான் மாமா. அப்பா அம்மா தாத்தா எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. நான் எப்படி மாமா வெளில போவேன்? அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற? மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமா, என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமா ப்ளீஸ் மாமா. அவன் வெளில நின்றுட்டுருக்கான் மாமா, வீட்டுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்கிறான் மாமா. அப்புறம் எல்லாவும் போட்டுக்கிட்டு போயிடும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினுமே அவன் தலையில் அடிச்சிட்டு என்ன நேரங்காலம் மயிருடா எனக்கு ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹால் வழியாலாம் உன்னால் போக முடியாது புரியுதா? இப்போ ஹால் வழியாக போக முடியாது, போனால் கண்டிப்பாக வீட்டில் மாட்டி தொலைவ. நீ இந்த ஜன்னல் வழியாக கீழே இறங்கு, உடனே நான் கீழே இறக்கி விட்றேன், போய் பார்த்துட்டு வந்து தொலை உசுரை வாங்காமல் அப்படின்றான். நீங்களும் ஓகேன்னு தலையாட்டிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்து கூறப்பட்டுச்சலன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்துட்டு வியர் பண்ணியிருக்கீங்க. இதோடைய அடி போவ வேறு இதோட போகணும். லூஸு ஒருபடி செல்ல கொட்டியிருந்தா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, வேறு கழுத்தில் தாலி இருக்கு, அப்புறம் அவன் பார்ப்பல. யோ நீ எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு நினைக்க தெரியல. முதல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வான். ஏன் என் உசுரை போட்டு வாங்குற? எங்கள் அப்பேங்காரனும் என் உசுரை போட்டு வாங்குறான், நீயும் என் உசுரை போட்டு வாங்குற. போய் தொலைடி, என் கண்ணு முன்னாடி இருக்காதடி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடி பூடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ நீங்களுமே அப்படியே அவன் ரொம்ப விட்டு வெளில வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஜிமின் பார்க்குறான், தொலைஞ்சு தாலையை தூக்கி வெளில போட்டிருக்க, உள்ளே போடுறி அப்படின்றான். இப்போ நீங்களும் அந்த இதே மறந்துட்டீங்க. இப்போ தூக்கி அப்படியே உள்ளே போட்டுட்டு அப்படியே சாலை வச்சு கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் லைட்டாக தெரியுது. இப்போ ஜிமின் பார்க்குறான், ஆனைய மாதிரி ஒரு மண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. அங்கே தெரியுதடி தாலி, ஏன்டி இப்படியே உசுரை வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினாவே உங்கள் கிட்டக்க வந்துட்டு உங்கள் சாலை எடுத்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்ருக்கான். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு. வேறு காரணத்தை கொண்டும் உன்னோட தாண்டி வெளில தெரிஞ்சுக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிரும். அப்புறம் உட்காந்துட்டு நீ அழுக வேண்டியதான், புரியுதா? தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்களும் தலையாச்சுறீங்க. இப்போ அப்படியே ஜிமின் உங்களை தூக்கிட்டாண்டா. நீங்களும் மம்மி என்ன பண்ணுறீங்க? வயிறு உடைய கீழே இறக்கி விட வேணாமா? அப்புறம் எப்படி உடைய இறக்கி விடுவேன்? வாயை மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் விண்டோஸ் வழியாக தான் உங்களை இறக்கி விட்டுட்ருக்கான். அதுக்கும் அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான். அதுக்கும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறனால கீழே இறக்கி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் ஜிமினோட நெக்கை கட்டிக்கிட்டிங்கன்னா மாமா பயமாக இருக்குது, மாமா பயமாக இருக்குன்னு சொன்னால் பாயை உடைச்சிடுவேன், கம்முன்னு இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கை கீழே கொண்டு வந்துட்டே இருக்கான். நீங்கள் ரொம்பவே டைட்டாக ஜிமினோட நெக்கை பிடிச்சிக்கிட்டீங்க. மாமா எனக்கு மேலத்துக்கும் எனக்கு பயமாக இருக்குது, என்னை கீழே விட்டுறாதீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜிமினோட நெக்கை டைட்டாக கட்டிக்கிட்டீங்க. இப்போ ஜிமின் ரொம்ப உங்களை க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கான். என்னடி பண்ணிகிட்ருக்கா? இப்போ நீ கழுத்தை விடுறீ, எனக்கு கழுத்து வலிக்குதுரி, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்கா? விட்டு தொலாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த சவுண்டு உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தாவுக்கு கேட்டுருச்சு. நீங்கள் விட்டுறாதீங்க மாமா அப்படின்றீங்க, அவன் விட்டு தொலடி அப்படின்றான். இந்த 2 சவுண்டு அவங்க வெளியில் கேட்குது. அவங்க வேற என்னத்தையோ நினச்சிட்டு திங்க் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ வாங்கும்போது நம்ம ரூம்குள்ளே போய்ட்டு தூங்குவான்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டாங்க. கழுத்தை விடுறி, வலிக்குதுரி, இல்லை முடியல, இப்போ கீழே இறங்குறியா, இல்லை மயிறு மேலே வந்து தொலைறியா, உசுரை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டு இருக்கான். மாமா இல்லை மாமா நீங்களும் என் கூட கீழே வாங்க மாமா,
நான் எப்படி வருவேன்? ஏன்டி என் ஜீவனை வாங்குற? இல்லை மாமா, நம்ம சேலையை இல்லாட்டினா என்னோட தாவணி எடுத்து இங்கே கட்டிக்கிடுவோம். கட்டி என்னைய ஹீரோலாம் அப்படியே வந்துட்டு ஹீரோயினா ஒரு இடத்துலேருந்து காப்பாற்றணுன்னா எப்படி சேலையை பிடிச்சி இறங்கி காப்பாற்றுவாங்க, அது மாதிரி பண்ணுங்க மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் அப்படியே அவன் தலையில் அடிச்சிட்டு, எல்லாம் என் நேரம் இருடி, நேரம் இரு, அவனுக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு அவனைய பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியுமே உங்களை ரூம்குள்ளே தூக்கிடுறான். தூக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் தாவணியை எடுத்து தான் ஜன்னல் வழியாக விண்டோ வழியாக கட்டி கீழே வரைக்கும் தொங்க விடுறான். வர நான் இப்போது இந்த தாவணியை பிடிச்சிட்டு கீழே இறங்குவேன், தொலைஞ்சு என் மேலே வந்துட்டு எங்கள் நெக்கு கட்டிக்கோ, ஓகேவா, புரியுதா, கீழே இறக்கி விட்டு தொலைகிறேன், எல்லாம் என் நேரம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே அந்த தாவணியை பிடிச்சிட்டு கீழே ஒரு 2 ஸ்டெப்பு வந்து கீழே இறங்குறான். இறங்கிட்டு இப்போ அப்படியே அவன் உங்களுக்கு மேலே ஹேண்டை கொடுத்துட்ருக்கான். வந்து தொலாடி உசுர வாங்காமா அப்படின்றான். இப்போ நீங்கள் திருப்பியுமே பயந்துட்டு, மாமா வேணாம் மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படின்றீங்க. ஒத்த மயிறு இப்போ வரலன்னு வச்சுக்கோமா, அவளே சாவு அடிச்சிருவேன். என்ன நினச்சிட்டு இருக்க? கத்திக்கு மேலே தொங்கிட்டு இருக்கேன்டி. இப்போ இந்த தாவணி வந்துச்சுன்னா நான் தான் கீழே விழுவேன். விழுகிறக்குள்ளேயும் வந்து தொலை, உனக்கு கீழே இருக்க விட்டு போய் தொலைகிறேன். யாரோட லவ்வுக்கும் நான் இப்படிலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணது கிடையாது. மயிரும் உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், வந்து தொலைய உசுரம் வாங்காமல் அப்படின்னு கத்திகிட்ருக்கான். இப்போ நீங்களுமே அப்படியே பைய விண்டோ மேலே ஏறி ஜிமின் கிட்ட அப்படியே ஹேண்டை கொடுக்குறீங்க. அப்படியே ஜிமினுமே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே ஜிமினோட நெக்கை போய்ட்டு டைட்டாக கட்டிக்கிறீங்க. ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி ஜிமினை கட்டிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமினுமே லைட்டாக ஹேண்டை எடுத்து அப்படியே அந்த தாவணியை பிடிச்சிட்டே கீழே இறங்கிட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய், இவ்வளோ டைட்டாக நெக்கை பிடிச்சேனா நான் அல்பாய்ஸில் போயிட்டு சேர்ந்துருவேன். விட்டு தொலைடி, ஸ்ட்ராங்காக பிடிக்காதடி. ஏய், சாஃப்டாக பிடிச்சி தொலை, இப்படி இருக்கா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு காத்துறான். நீங்கள் என்னது எருமை மாடா, என்னம்மா புதுசாக பேசுகிறேன், இப்படிலாம் கொட்டினேனா நெக்கா கொட்டினேனா அப்புறம் நான் கழுத்து நெரிக்குதுல, அப்புறம் நான் செத்து போவா, நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வாடுறதுக்கு நான் சாகன் மாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ மாமா, நீங்கள் கத்தாதீங்க மாமா, நீங்கள் கத்துறதுக்கே எல்லாரும் ஓடி வந்துருவாங்க பொழுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினை நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஜிமினோட வாயில் வந்துட்டு கையை வச்சு அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் கத்திக்கிட்டே இருக்கான், அதனால வந்துட்டு அடிச்சுக்கிறீங்க. இப்போ ஜிமின் என்னடி பண்ணிகிட்டு இருக்கோ அப்படின்னு கேட்குறான். நீ கத்திக்கிட்டே இருக்க மாமா, நீ அமைதியாக வாமான்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரியே இப்போ அவனோட முகத்தில் ஹேண்டை வச்சு அடிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போது உங்களோட ஐஸும் ஜிமினோட ஐஸும் ரொம்பவே க்ளோஸ்அப்பில் மீட் பண்ணிகிட்ருக்கு. ரொம்பவே லாங் டைம் கீழே இறங்குற வரைக்கும் ஒருத்தர் பார்வையை விட்டு ஒருத்தர் விலகாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஹை கான்டாக்ட் ரொம்ப லாங் டைமாக போயிட்டுருக்கு. இப்படியே ஜிமினுமே கீழே வந்து இறக்கி விட்டுட்டு நீங்கள் இன்னும் நெக்க கட்டிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, ஏய் பேபி கேர்ள், கீழே வந்தாச்சு, ரியலைஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்கா. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. ஓ அப்படியா, சரி மாமா, சரி நான் போயிட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா, அப்புறம் என்னை யார் மேலே ஏற்றி விடுறது அப்படின்ற மாதிரி ஜிம்மினை வாட்ச்மேன் ஆக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. சிவனுக்கு செம இரிட்டேட்டிங் ஆகுது. அடியே மயிறு, நான் உன்னோட ஹச்சோடிடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் போயிட்டீங்களா? இப்போ போயிட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கோ? இப்படிலாம் வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் என்னையும் பிரித்து வச்சுருவாங்க. இப்படிலாம் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிறாத. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், புரியுதா? இப்போதைக்கு இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்ல, அவளுமே உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் லூஸு, உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன், நீ காலேஜுக்கும் வரல, என்ன ரீசனுமே சொல்ல, உங்கள் வீடு என்னென்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கோ, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்களுமே வந்துட்டு என்னோட மாமாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, நாங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துட்டு கொண்டாடணும், அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், நீங்கள் வந்து போன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டை அனுப்பி விட்றீங்க. அவனும் ஒரு மாதிரி வியாடாக அவங்கள பார்த்துட்டே அவனும் போயிடுறான். இப்போ அப்படியே நீங்களும் உள்ளே வரீங்க. ஜிம்மின் உட்காந்துட்ருக்கான். அவன் உட்காந்துட்ருக்க மாடலிஷன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஏன்டா என் வாழ்க்கை எங்கிட்டுடா போகுது அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் ஜிம்மின் முன்னாடி போயிட்டு நிற்கிறீங்க. ஜிம்மின் உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அண்ணா பேச முடிஞ்சா போகலாமா மேலே அப்படின்றான். நீங்களும் போகலான்றீங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் பார்க்குறான் எப்படி ஏறுறதுன்னு. ஏய், பைப்பு மேலே தாண்டி ஏறணும்,
வேறு வழியே கிடையாது. இந்த தாவணியை பிடிச்சி மேலே ஏறணும், 2 பேரும் டொப்புன்னு கீழே விழுக வேண்டியதான். பைப்பு மேலே தான் ஏறணும். ஃபர்ஸ்ட்டு நீ ஏறு, நெக்ஸ்ட்டு நான் ஏறுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்கள் மாமா அப்படி தான் ஏறணுமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா, நான் பைப்பு மேலாம் ஏற மாட்டேன். அடியும் அப்புறம் எப்படி இப்படி வீட்டு ரூம்குள்ளே எப்படி போகிறது, அங்கே எல்லாம் பெருசுகளும் உட்காந்துட்டு இருக்குங்க, எப்படி போகிறது, எப்படி தான் போகணும். நீ பைப்பு மேலே ஏறு, நான் பின்னாடி வரேன், உனக்கு எதுவுமே ஆகி தொலையாது, தொலைஞ்சி என்னையை தாண்டி தான் நீ கீழே விழுவ, அப்படியே கீழே விழுவ போனாலும் நான் பிடிச்சி தொலைஞ்சிருவேன், ஏறி தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கத்திட்டு இருக்கான். திருப்பியுமே நீங்கள் ஜிமினோட மவுத்தில் போயிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம்மா அப்படி கத்துற, நீ கத்தி காமிச்சு கொடுத்துருவோம், உங்களுக்கு அமைதியாக இருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் வந்துட்டு அவங்களாம் ஏற மாட்டேன், நான் வந்துட்டு தாவணியை பிடிச்சே மேலே கூட்டிகிட்டு போமாம்மா என்னைய, எனக்கு இதில் ஏற பயமாக இருக்குமாம்மா, நான் உடனே ஹக் பண்ணிக்கிறேன் டைட்டா, நீ என்னை மேலே கூட்டிகிட்டு போ, எனக்கு இதிலலாம் மேலே எனக்கு பயமாக இருக்குன்றீங்க. ஜிம்மினுமே அவன் தலையில் அடிச்சுட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு மயிறு எனக்கு தாண்டி டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே இந்த ஆவணையை பிடிச்சிதாண்டா உங்களை அப்படியே அவனோட டைட்டாக கட்டிக்கிறான். நீங்கள் அவனோட நெக்கை கட்டிக்கிறீங்க, உங்களோட ஸ்டொமக் அதாவது உங்கள் ஹிப்பு மேலே ஹேண்டை வச்சு அவன் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவன் வந்து தாவணியை பிடிச்சி மேலே ஏறிட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப பயம் உங்களுக்கு, ஏன்னா கீழே இறங்கும் போது அவ்வளோ பயம் தெரியல, மேலே ஏறிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால நல்லா டைட்டாக வந்துட்டு ஜிம்னை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு புரியுதுன்னு நீங்கள் ரொம்பவே பயத்தில் இருக்கீங்கன்னு. அதுக்கு மேலே அங்கே கட்டியிருந்த தாவணி கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டுட்டுருக்கு. இப்போ ஜிம்மினுமே பார்த்துட்டு அடியே நீங்கள் நம்ம 2 பேர் கீழே விழுக போகிறோடி அப்படின்றான். நீங்கள் என்னம்மா சொல்கிற, அங்கே பாரு விரிசல் விட்டுட்டுருக்கு, இதுக்கு தாண்டி சொன்னேன் மயிறு பைப்பு வழியாக ஏறலாம், நீ என்னை உசுரையும் வாங்கிட்டு இருக்க, என்னோட வயசு என்ன, இப்போ நான் கீழே விழுந்தேன்னா சட்னி ஆயிடுவேன், நீயா தாங்கிக்கிருவ, என்னால் தாங்க முடியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஐயோ மாமா சீக்கிரம் ஏறுமாம்மா சீக்கிரம் ஏறுமாம்மா அப்படின்ட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்கிட்ட சீக்கிரம் ஏறுறக்குள்ளேயுமே கிழிஞ்சிரும் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதே மாதிரி அங்கே தாவணி கிழிஞ்சிருச்சுடா. அப்போ அப்படியே அது விடுது. ஜிம்மினும் நீங்கள் தொப்புன்னு கீழே விழுதுறீங்க. ஜிம்மின் கீழே கிடக்கான், ஜிம்மினுக்கு மேலே நீங்கள் கிடக்குங்க. ஜிம்மினுக்கு ரொம்பவே பேக் பெயின், அவன் அம்மானு கத்துறான். இப்போ நீங்கள் அவன் வாயில் கை வச்சுட்டு கத்தாதம்மா அப்படின்றீங்க. அடியே இப்போ கூட எனக்கு பேக்கில் அடிபட்டுருக்குடி, இப்போ கூட கத்தாதன்ட்டு இருக்கா, வலிக்குதுடி, எந்திரிச்சு கையை பிடிச்சி தூக்கி விட்டு தொலைடி அப்படின்னு கத்துறான். இப்போ நீங்களுமே அவன் மேலே எழுந்திரிச்சு அப்படியே அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு எந்திரிச்சே நிற்க முடியல, அந்த லெவலுக்கு பேக் பெயினாக இருக்குது. மாமா என்னம்மா ஆச்சு, எல்லாம் ஒன்னால தாண்டி, எல்லாம் ஒன்னால தான், தான் மயிரை ஒழுங்காக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிரு, டென்ஷன் மயிரை ஏற்றாதனிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் முதுகாக பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஐயோ போச்சு, இப்போ அப்படியே நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், இவரை கூப்பிட்டுட்டுன்ற மாதிரி அப்படியே தயங்கிக்கிட்டே ஜிம்மினோட ஹேண்டை எடுத்து அவங்க ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஜிம்மினுக்கு செம பேக் பெயின், அப்படியே அவங்க கூட நடந்து வந்துட்டுருக்கான். வேறு வழி இல்லை, இப்போ வந்துட்டு ரூம் ஹால் வழியாக தான் மேலே போய் தொலையணும், வெளில எவனாவது இருந்தாங்கன்னா சும்மா காலார நடந்து பேசிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சு தொலை, புரியுதான்ற மாதிரி அவங்கள பார்த்து பல்ல கடிக்கிறான். இப்போ நீங்களுமே புரியுதுன்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிறீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்களா, பார்த்தா யாருமே இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு அப்பாடான் இருக்கு. அவங்க திருப்பியுமே வெளில வரக்குள்ள மாமா நான் உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிடுறேன், மேலே கூட்டிகிட்டு போகிறது சரி, மேலே அனுப்பாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே அப்போ ஜிம்மின் வரான். அப்படியே ஸ்டெப்பு ஏறுறீங்க. ஜிம்மினாலும் சுத்தமாக ஏற முடியல. டேய் போட்டு தாக்கிட்டடி, உனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். திருப்பியுமே நீங்கள் ஜிம்மினோட முகத்தில் ஹேண்டை வச்சுட்டு ஐயோ மாமா கத்தாத மாமா, நீயே காமிச்சு கொடுத்துருவ பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் சொல்லும் போது ஜிம்மின் அப்படியே உங்களோட ஐயை பார்க்குறான். அப்படியே நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும். அப்படியே 2 பேரும் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ ஸ்டெப்பு ஏறிட்டுருக்கீங்க. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன். அப்படியே ஸ்டெப்பில் நீங்கள் ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜிம்மினுமே சைலண்ட்டாக இருக்கா. இப்போ அப்படியே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறீங்க. ஜிம்மின் ரொம்பவே பேக்கப் பிடிச்சிட்டு வலிக்குதுண்டு இருக்கான். இப்போது நீங்களுமே போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது ஜிம்மினை ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் ரிமூவ் பண்ண மாட்டான். மாமா நான் தானே மாமா, ஏன் மாமா அப்படி பண்ணுற, உனக்கு பேக்கில் தான் அடிபட்டுருக்குல, ஐயோ இது ரிமூவ் பண்ணு, நான் வந்து ஆயின்மெண்ட்டை போட்டு விட்றேன், இப்படியே பேக் பெயினோட நாளைக்கு எப்படி காலேஜுக்கு வருவேன், ஹெச்ஓடி நீ எப்படி காலேஜுக்கு வருவேன், ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு மாமா, நான் போட்டு விட்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் ரிமூவ் பண்ண நீ போ, நான் போட்டுக்கிறேன்,
யோ அதாவது ஃப்ரெண்ட்லாம் அடிபட்டிருந்தாலும் உன்னோட கண்ணு ஃப்ரெண்டில் இருக்க நீ போட்டுக்கிடுவ, பேக்கில் அடிபட்டிருக்கு எப்படி மாமா போடுவேன், நான் போட்டு விட்றேன் மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற, நீ ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களாவே போயிட்டு ஜிமினோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவன் ரிமூவ் பண்ண மாட்டான், அதனால் நீங்களே போயிட்டு ஜிமினோட பட்டனை ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் பார்க்குறான், ஏய் வயன் வேணாம் வயன் அப்படின்றான். ஐயோ நீ சும்மா கம்முனுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பட்டனை ரிமூவ் பண்ணி ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்களா. சமாம்ஸு ஜிமினுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, மாமா செம்மையாக பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்கேன் மாமா, செம்மையாக இருக்க மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடி பண்ணிட்டு இருக்கானையே, சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நான் மறந்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட பேக்கில் போயிட்டு ஜிமினுக்கு ஆயின்மெண்ட் தடவி விட்டுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கூசுது, அவன் நெளியிறான். மாமா சும்மா இரு மாமா, நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான், அம்மா ஆயின்மெண்ட் தடவி விட்டுருக்கேல, என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்கா, ஏய் நானே பார்த்துக்கிறேன், தயவுசெய்து விட்டுட்டு போய் தொலை அப்படின்றான். ஐயோ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரை டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிமினுக்கு ஆயின்மெண்ட்டை தடவிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆயன் மாமா எப்பயுமே என் கூட இருப்பியாடி அப்படின்றா. மாமா நான் மேரேஜ் ஆகி போயிட்டாலும் உன் கூட இருப்பேன் மாமா, நீ கவலைப்படாத சரியா, எப்பயுமே உங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படியே இருப்பேன், நீ கவலையப்படாத, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் ஓகேவா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை உங்ககிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அவனை சாப்பிடும் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு நான் இப்படி உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிறான். அப்படியே அவன் சட்டுட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு சரி நீ போ அப்படின்றான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் இப்படி மூஞ்சி தூக்குறான் அப்படின்ற மாதிரி நீங்களுமே பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போ அப்படியே வந்து அவன் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கான், பிகாஸ் அவன் கச்சோடி. நீங்களுமே உங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் காலேஜுக்கு கிளம்பி வெளில வரீங்க. இப்போ ஜிமின் பார்க்குறான், ஏய் அழுகிற எடுத்து உள்ளமா போடு, உன்னோட மிஞ்சியெல்லாம் கழட்டு அப்படின்றான். மாமா வீட்டில் இருக்கும் மாமா. ஏய் காருக்கு போனோன்னு இதாண்டி சொல்கிறேன், இப்போ நீ வந்துட்டு உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் என் கூட தான் அனுப்பி வைக்கணும்னு வீட்டில் சொல்லுவாங்க, அதுதான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீ என் கூட தான் இன்றைக்கி காரில் தான் வரப்போகிற, தொலைஞ்சு காருக்கு வந்ததுக்கப்புறம் மிஞ்சியெல்லாம் கழட்டி உன் பேக்கில் போட்டு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறான். நீங்களுமே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. இப்போ அவங்க அம்மா அப்படியே வந்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க உங்களுக்கும் ஜிமினுக்கும். நீங்களும் சாப்பிட்றீங்க, ஜிமினும் சாப்பிட்றான். இப்போது உங்கள் லிப்பில் வந்துட்டு அந்த சாப்பாடை ஒட்ட வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்களா. இப்போ ஜிமின் பார்க்குறான், ஏய் சின்ன குழந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கா, இப்போ நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பப்பாவா, காலேஜ் படிக்கிற பீப்பாடி, வாயிலெல்லாம் ஒட்ட வைக்காமல் சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ வந்துட்டு வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க ஒரு மாதிரி. நேற்று உங்கள்கிட்ட கேட்டிருப்பாள எப்போயுமே என் கூட இருக்கியான்னு சொல்லிட்டு, அது அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகலை, இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே ஆமாம் எனக்கு எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும்னு தான் ஃபீல் ஆகுது, ஆனால் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள உங்களே அறியாமல் ஒரு மாதிரி திங்கிங். இப்போ அப்படியே நீங்கள் ஜிமினோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமினுமே இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் என்னோட ஹேண்டை தட்டி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி கன்ஃபியூசன் ஆகி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ரெண்டு பேருமே அப்படியே காரில் கிளம்புறீங்க காலேஜுக்கு. இப்போ அப்படியே ஜிமின் உங்கள்கிட்ட ஏய் சரி ஓகே உன்னோட மிஞ்சியை கழட்டி உன்னோட பேக்குள்ளே போடு அப்படின்றான். நீங்களுமே கழட்டி உங்கள் பேக்குள்ளே போட்டுக்கிறீங்க. இப்போ காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிப்பாட்டிட்டு ஆயன் இங்கேருந்து இறங்கி நீ நடந்து போ சரியா, நீயும் நானும் ஒன்றா வர்றதை பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டு தப்பாக ரூமர்ஸ் பரவும், ஸோ நான் இங்கேயே நிப்பாட்டிக்கிறேன், நீ இறங்கி காலேஜுக்கு நடந்து வா, நான் காரில் வரேன் அப்படின்ற மாதிரி உங்களை காலேஜுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிப்பாட்டிட்டு இறங்கிற சொல்கிறான். நீங்களுமே இறங்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நடந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட பாய் ஃப்ரெண்டு இப்போ சைக்கிளில் வரான். ஹே ஒயன் ஒயன் என்ன நடந்து போயிட்டுருக்கா, நீ வா வாயன், நான் வேணா உன்னை டபுள்ஸ் அடிக்கிறேன் அப்படின்றான். இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கப்புறம் டபுள்ஸ் அடிக்க போறியா போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டுமே கீழே இறங்கி அப்படியே சைக்கிளை விட்டுட்டே வந்துட்டுருக்கான். ஏய் ஒயன் உனக்கு ஒன்று தெரியுமா, என்ன அது, என்னோட அப்பா இருக்காங்களே அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணு நேற்று வீட்டுக்கு வந்துச்சு. சரி அதுக்கு வந்துச்சா, என் கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ ஆண்டுச்சு தெரியுமா, நீயும் தான் இருக்க பாரு, எப்போ நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் நீயும் என்னை லவ் பண்ணிகிட்ருக்க, என்கிட்ட என்னைக்காவது அந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கியா, அந்த பொண்ணு ரொம்பவே என்கிட்ட க்ளோஸாக இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னால், பிடிச்சிருந்துச்சுன்னா அவளே போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பேசிட்டு இப்போ நடந்து போய்ட்டுருக்கீங்க. இப்போ இன்னொன்றுமே சாக்காகிட்டு நின்றுட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நின்றுட்டு இப்போது என்னது அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கவா, நில்லடின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நீங்களுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இப்போ காலேஜுக்குள்ளே போகிறீங்க.
இப்போது அப்படியே உங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு உட்காருங்களா, யாருமே இன்னும் வரல. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வேற தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. நீங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, ஏன்டா இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம், சீட்டில் போயிட்டு உட்கார்றா, எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது அப்படின்றீங்க. அப்படியே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்து, ஏன் ஓயன் எப்போ பாரு என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா, என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். உங்களுக்கே அது கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், உன்னோட இடத்துல போய்ட்டு உட்காரு, எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு என்னை தனியாக விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்ல, அவனுக்கு உங்களோட சுச்சுவேஷன் புரியுது. அவனுமே அவங்கள விட்டு ரிமூவ் ஆகி அவன் சீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிறான். இப்போ உங்கள் ப்ரொஃபஸர் வராங்க, அப்படியே வந்து உங்களுக்கு பாடம் நடத்திட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். நீங்களுமே பாடத்தை நோட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே ஹிட் பெயினா, ஒரு மாதிரி தலைலாம் ரொம்பவே வலிக்குது. இப்போ உங்கள் ப்ரொஃபஸர் நோட் பண்ணிவிட்டு ஓயான் ஸ்டாண்டப் அப்படின்றாரு. நீங்களும் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. நீல் டவுன், என்னோட கிளாஸில் என்ன பண்ணிகிட்ருக்கோ, தூங்கி வலியுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சார் இல்லை எனக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது சார் அப்படின்றீங்க. ஹெட் பெயினாக இருக்குன்னா வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கா, போகும்போது வெளில போ, வெளில போ, என் கிளாஸில் ஒபே பண்ணாமல் என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கத்துறாரு. அப்புறம் நீங்களுமே வந்துட்டு வெளில போயிட்டு நீலோன்னு போட்டுட்ருக்கீங்களா. இதே டைம் ஹச்ஓடி ஜிமின் அப்படியே ரவுண்ட்ஸுக்கு வரான். ஒவ்வொரு கிளாஸையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போ உங்கள் கிளாஸுக்கு வரும்போது வெளில நீங்கள் நீல் டவுன் போட்டுட்ருக்கீங்க. இப்போ பார்க்குறான், அதுக்கு நீல் டவுன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களுமே ஹெட் பெயினாக இருக்கு மாமா, கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன், அது சார் பார்த்துட்டு தூங்குறேன்னு நினச்சிட்டு என்னை வெளில நீலன்னு போட வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பையா ஜிம்மிட்ட சொல்கிறீங்க. ஓ, ஹெட் பெயினாக இருக்குன்னா வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே, அதுக்கு காலேஜுக்கு வர, காலேஜோட ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல, காலேஜ் கிளாஸ் டைமில் யாருமே இப்படி பண்ணக்கூடாது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு உங்கள்கிட்ட கேட்க, நீங்களுமே தலையை ஆட்டுறீங்க. நான் தாண்டி உனக்கு பிரச்சனை இருந்து தொலை, நான் போய்ட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹெச்ஓடி வந்து ப்ரொஃபஸர்கிட்ட போய்ட்டு பேசுகிறான். பாருங்கள் சார், அவளுக்கு முடியலையா, அவங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வைங்க. சார் நீங்கள் ஹெச்ஓடி நீங்களே எப்படி பேசலாமா, அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருந்தா, அதனால தான் நீல் டவுன் போட வச்சுருக்கேன். ஒன் வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் உங்களை பார்த்து கத்திட்டு இருக்கான். நீங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. சரி ஓகே, நான் பர்மிஷன் கொடுக்குறேன், எனக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வெளில போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு நல்லா படிக்கிற மாதிரி வரணும். நாளைக்கு வந்து தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தேன்னா ப்ரொஃபஸர் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், நானே கொடுப்பேன், ஒழுங்கு முறையாக எழுந்திரிச்சு ஓடி போயிடும் அப்படின்னு கத்துறான் ஜிம்மின்னு. இப்போ நீங்களுமே எழுந்திரிச்சு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே வெளில வரீங்களா. வரும்போதே நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. இப்போ ஜிம்மின் பார்த்துட்டான். இப்போ பார்த்துட்டு வந்து வேகமாக ஓடி வந்துட்டு ஓயன் எந்திரின்னு சொல்லிட்டு உங்களோட சீச்சை தட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் எந்திரிக்கலை. இப்போ அப்படியே வேகமாக கத்துறான். ஸ்டூடெண்ட் யாராவது தண்ணி வாட்டர் கேன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ நீ வேகமாக உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜிம்மின் அந்த வாட்டரை வாங்கி உங்கள் ஃபேஸில் தெளிச்சு விட்டுட்ருக்கான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்படியே கண்ணை முழிச்சிட்டு ஜிம்மின் ஆஃப் பண்ணிவிட்டு, அம்மா எனக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது மாமா, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்றீங்க. ஜிம்மின் வந்துட்டு உங்களோட மாமான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொல்லும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஹெச்ஓடி ஆஃப் த வேர்ல்டு உங்களுடைய தாய் மாமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காலேஜில் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜிம்மினுமே அவன் தலையில் அடிச்சிட்டு என் நேரங்காலமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஆட்டுக்குடி தூக்குற மாதிரி தூக்கிட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு போங்க, ப்ரொஃபஸர் பாடம் நடத்துங்க, அவளை நான் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் காலேஜே ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ உங்களை அப்படியே வீட்டுக்கு தாண்டா கூட்டிகிட்டு வரான். இப்போது காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ரொம்பவே சொன்னங்கிறீங்க. அப்படியே ஜிம்மின்னு வந்துட்டு உங்களோட ஃபேஸ்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகுது. இதுக்கு மேலே உங்கள் உடம்புலாம் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது, ஓவராகவே ஹீட்டாக இருக்குது. வாயன் ஃபீவர் அடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்களுமே மாமா எனக்கு ரொம்பவே கோல்டாக இருக்குது மாமா அப்படின்றீங்க. சரி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வண்டியை விடாமல் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு செக்கப் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே திருப்பியுமே காரில் வச்சு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ஜிம்மினோட நெக்கை போயிட்டு டைட்டாக கட்டிக்கிறீங்க. அவன் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். மாமா எனக்கு ரொம்பவே கோல்டாக இருக்குது மாமா, எனக்கு முடியல மாமா, என் கூட இருங்க மாமா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களா. அப்போ ஜிம்மின் அதுக்கடி அழுதுட்ருக்கா, நெக்கை கட்டினேன்னா நான் எப்படி
வண்டியை ட்ரைவ் பண்ணுவேன், அப்புறம் எங்கிட்டாவது கொண்டு போய் விட்டுருவேன், ஓயன் விட்டு விட்டுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் டைட்டாக நெக்கை கட்டிட்டு உங்களை விட மாட்டேன் மாமா, எனக்கு ரொம்ப முடியலை, என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திணறி திணறி அழுகுறீங்க. உங்களுக்கு பாடியெல்லாம் தொட்டு பார்க்குறான், ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, ரொம்பவே ஃபீவர் அடிச்சிட்ருக்கு, கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஜிமின் அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறா. ஏ ஒயன் என்னடி நீ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை தூக்கி அப்படியே லேபில் உட்கார வச்சுட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஜிமினை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பாடியோட ஹீட்டு அப்படியே ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. ஓயன் உனக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, வீட்டுக்கு போயிடலாம், பெட்ஷீட்டு வச்சு உனக்கு கவர் பண்ணி விட்டுறேன், சாப்பிட்டுட்டு நீ டேப்லெட் எடுத்துகிட்டு தூங்கினா சரியாக போயிரும்டி, நீ வண்டி ஓட்ட விடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. ஆமாம், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிற வேணாம், நம்மளோட நம்மளோட மேரேஜை நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோமா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீவரில் அந்த அன்கான்சியஸ் தான் நீங்கள். அந்த இதில் வந்துட்டு உங்களோட ரியல் ஃபீலிங் வெளியில் வருதுடா. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஜிமினுக்கு உங்களை பிடிக்காது. பிகாஸ் அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்ற கான்செப்ட்டு மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றி தெரிஞ்சான். அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். ஜிமின்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜிமினை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த பாய் ஃப்ரெண்ட்லாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஜிமினை தான் பிடிக்கும். உங்கள் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணல, அவன் தான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே சுற்றி தெரிஞ்சிருப்பான். அதனால நீங்களுமே வேறு வழி இல்லாமல் தான் அவனை அக்செப்டும் பண்ணியிருப்பீங்க. அவன் உங்களுக்காண்டி சாகிற லெவலுக்கு போயிருப்பான். வேறு வழி இல்லாமல் தான் அவனை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஜிமினை தாண்டா ரொம்பவே பிடிக்கும். இப்போ உங்களோட ரியல் ஃபீலிங் வெளில வந்துட்டு ஜிமின்ட்ட இப்படி கேட்டுட்டீங்க. ஜிமின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். வயன், இப்போ அதெல்லாம் பேசுகிறக்கு டைம் கிடையாது, புரியுதா? உனக்கும் எனக்கும் இன்னும் 3 வீக்ஸில் டிவோர்ஸ், புரியுதா? இப்போ நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பியுமே ரிமூவ் பண்ணிட்டான். தூக்கி அவனோட பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் எடுத்து மாட்டி விட்டுட்டு, வருவாயன் மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே நீ ஏற்றுக்க மாட்டீங்களே. நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட வந்து உங்களை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எனக்கு உன்னை பிடிக்கலேன்றீங்க. அப்புறம் ஏன் மாமா என்னை கேர் பண்ணி பார்த்துக்குறீங்க? எப்போயுமே என்கிட்ட ஏன் கேரிங்காக இருக்கீங்க? இப்போல்லாம் என்கிட்ட கேரிங்காக இருக்கும் போது எனக்கு எப்படி உங்களை விட்டுட்டு போகணுன்னு எனக்கு எப்படி தோணும்? எதுனாலும் ஒன்றுனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நிற்கிற ஆள் நீங்களாக தான் இருக்கீங்க. எதுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துக்குறீங்க? அப்போ எனக்கு வந்துட்டு உங்கள் கூட தான் இருக்கணும்னு தோணுது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு சட்டப்படி, நீங்கள் என்னோட புருஷன், இப்போ உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. எதுக்கு என்னை ஏற்றுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். இங்கே வருவான், எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்காதுடி, அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன், புரியுதா? இப்போ நீ லவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு தெரியுதா? ஆமாம், நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது நான் பண்ண மாமா, அவன் தான் மாமா என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். மற்றபடி அவனை எனக்கு பிடிக்காது மாமா. ஆரம்பத்துலேருந்தே உனையை மட்டும்தான் மாமா எனக்கு பிடிக்கும். இது ஏன் மாமா உனக்கு புரிய மாட்டேங்குது? ப்ளீஸ் மாமா என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீவரில் திரும்பி அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் உங்களை பார்த்துட்டு, நீ நினைக்கிறது எனக்குமே நடக்காது வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறான். அதே சேம் டைம் உங்கள் வீடும் வந்துடுச்சு. நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இறங்கி வீட்டுக்குள்ளே வா அப்படின்றான். நீங்கள் இறங்க மாட்டீங்க. ஏன்டி இப்படி டென்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே காரை விட்டு இறங்கி அப்படியே உங்களோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு சீல் பெல்ட்டை அவுத்துவிட்டு இப்போ உங்களை தூக்க வரா. நீங்கள் அப்படியே ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ணிடுறீங்க. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றான். மாமா அக்செப்ட் பண்ணு மாமா என்னை, ப்ளீஸ் மாமா, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மாமா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜிமின் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டுருக்கான். இப்படி உங்களை தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டு உங்களோட பெட்டில் அவங்கள படுக்க போட்டு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு, நீ தூங்கு, நான் அக்கா கிட்ட சொல்லி உனக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடறான். போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் தான் உங்களுக்கு கஞ்சி வச்சு கொண்டு வரான். இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்து கேட்குறீங்க, நீங்கள் அம்மாவை தானே கொண்டு வர சொல்கிறேன்ட்டீங்க, இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்க? அக்கா இல்லடி, எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். அக்கா என்று
இது நீங்கள் சொல்கிற ரீசன் மாமா. ஆனால் உங்களுக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் தான் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னு தெரில. இங்கே பாருங்க மாமா, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடா, ஜிம்மினுக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்புறம் எதுக்கு உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டான்ற மாதிரி தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிம்னுமே இந்த கஞ்சியை குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை போட்டு தொலை, உசுர வாங்காதன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியை வச்சுட்டு ரிமூவ் ஆகுறான். ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, டேப்லெட்டையும் போட மாட்டீங்க, வீம்பு பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் பார்க்குறா, எதுக்கூடயே இப்படிலாம் வீம்பு பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் வாயவே திறக்க மாட்டீங்க. ஏய், தயவு செய்து சாப்பிட்றி ஓயன், உசுரை வாங்காதறி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உனக்கு தான் நான் வேணும்ல, நான் எப்படி போனேன் உனக்கு என்ன, நீ எந்திரிச்சு போது வெளில போமாம்மா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ எனக்கு டிவோர்ஸ் தானே கொடுக்க போகிற, போ, நீ டிவோர்ஸ் எனக்கு கொடு, நான் இப்படி ஃபீவர்லேயே சாகுறேன், நீ போன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னு பிடிச்சி நீங்கள் தள்ளி விட்டுட்ருக்கீங்க. சாகுடி, நீ செத்தா சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கோவமாக அந்த டேப்லெட்டையும் வச்சுட்டு அந்த கஞ்சியும் தூக்கி அந்த டேபிளையும் வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்களா. இப்படியா நீங்கள் டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நீங்கள் சரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே இப்போ ஜிம்மின் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு, கிளம்பிட்டியா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுறான். இப்போ நீங்கள் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹேர் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறான், ஏய் நீங்கள் என்ன காலேஜுக்கு வரலையா, அன்றைக்கி நான் லீவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நீங்களுமே ஆமாம், இனிமேல் நான் காலேஜுக்கு வரமாட்டேன், இனிமேல் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. என்னடி மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், படிப்பு மாதிரி தான் முக்கியம், வரையா இல்லையான்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். நீங்கள் வர முடியாதுன்ட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிறீங்களா, என்னாலலாம் வர முடியாது, காலேஜுக்கு நான் வரமாட்டேன், நான் படிக்கவும் மாட்டேன், நீங்கள் தான் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா, இங்கேருந்து வெளில போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. படிப்பு விஷயத்தில் விளாடாத, படிப்பு வேறு ரியல் வேறு, புரியுதா, ஒழுங்கு மரியாதை கிளம்பி காலேஜுக்கு வா. பாருங்கள், என்னாலலாம் வர முடியாது, நீங்கள் என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் காலேஜுக்கு வரேன், நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மினுக்கு, நீ படித்தா படிடி, படிக்காட்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே காலேஜுக்கு கிளம்பி போயிடுறான். நீங்கள் காலேஜுக்கு போகல, அன்றைக்கி காலேஜை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு படிக்கவே பிடிக்கல, பிகாஸ் ஜிம்மினை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன்கிட்ட சொன்னால் அவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். இதில் எப்படி இருக்கும் உங்களோட மைண்ட் செட்டு, அதனால் உங்களுக்கு படிக்கவும் பிடிக்கல, வீட்டிலையே தான் இருக்கீங்க. இப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் வீட்டுக்கே வரல. நீங்கள் சிச்சோ என்ன மாமா வீட்டுக்கு வரல, ஒருவேளை நம்ம சொன்னனால டென்ஷன் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே உங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு அப்பைக்கு கேட்டுட்ருக்கீங்க, ஜிம்மின் மாமா வந்துட்டாங்களான்ற மாதிரி. உங்கள் அம்மாவுமே வரலன்ட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினுக்கு மாற்றி உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அட்டன் பண்ணவே மாட்டான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஒருவேளை நம்ம ஓவராக அவரை ஃபோர்ஸ் பண்ணனால தான் அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ, நம்ம மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போயிட்டாரோ, ஏன்னா தெரியாமல் சொல்லிட்டேன் மாமா, இனிமேல் நான் உங்கள்கிட்ட அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்கள் என் கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும், உங்களை நான் பார்த்தாலே போதும், உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் மாமா, இது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே ஜிம்மினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அட்டன் பண்ணவே மாட்டான். உங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ மிட் நைட் ஆகுது. உங்களுக்கு வேறு வழி தெரில. இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி, இப்போ எங்கள் மாமா எங்கேயாவது பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அங்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குது, அதாவது ஒரு பொண்ணு முழங்குற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நீங்களுமே, ஏய் நீ யார் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. இப்போ அப்படியே உங்கள் பாய் ஃப்ரெண்டு, ஏய் நிமிஷம் இருடி அப்படியே சொல்லிட்டு அங்கிட்ட யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான். இப்போ இங்கிட்ட உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் எனக்கு எப்படி பிடிக்கும், அதனால தான் மாமா எனக்கு இவனை பிடிக்கலை, இவன் பொறுக்கின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, அதனால தான் மாமா இவனை எனக்கு பிடிக்கலை, இவன் என்னை கட்டி கட் பண்ண போனான், என்னையும் சூசைட் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணான், அதனால தான் மாமா நான் இவனை லவ் பண்ணி தொலைஞ்சி வேறு வழி இல்லாமல் தாம்மா நான் உனே தான் மாமா லவ் பண்ணுறேன். ஏன் மாமா இது உனக்கு புரிய மாட்டேங்குது, இதுக்கு தான் என்னை அக்செப்ட் பண்ணி தொலைய மாட்டேன், உனக்கு என்னை பிடிக்கலைன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், தயவுசெய்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அட்டன் பண்ணவே மாட்டான். உங்களுக்கு வீட்டிலே இருக்க முடியல, எல்லாத்துட்டையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்கே போனாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியலை. இப்போ நீங்களுமே இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம அம்மாவை தேடி போகும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்போது உங்களோட சைக்கிளை எடுத்துகிட்டு தேடிட்டு போயிட்டுருக்கீங்களா. மிட் நைட்டு ரோடு பூரா கருகும்னு இருட்டாக இருக்குது. உங்களுக்கு சைக்கிளை பெடல் பண்ணிட்டு போவே பயமாக இருக்குது. நீங்கள் பெடல் பண்ணிட்டே தேடிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் கண்ணுக்கு யாருமே தெரில.
மாமா எங்க மாமா நீங்கள் போனீங்க அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே தேடிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ட்ரங்கன் பாய்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு பயந்துட்டீங்க. இப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சு நிற்கிறீங்க. இதே சேம் டைம் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஏ வாயன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் வேகமாக போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, மாமா எங்கள் மாமா போனேன், உன்னை எங்கெல்லாம் தேடுறது மாமா, நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா நீ வீட்டுக்கு வரலன்னு. இப்போ என்ன வேணும் உனக்கு? என்னை பிடிக்கல அவ்வளோதானே, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அவ்வளோதானே, நீ தாராளமாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் உன்கிட்ட இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. இப்போ வீட்டுக்கு வாமாம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இப்போ ஜிமினை கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய் வீட்டுக்கு போ அப்படின்றான். இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, மாமா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நீயும் போமாம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாமாம்மா. நீ என்ன எனக்கு டிவோர்ஸ் தானே கொடுக்கணுன்ற, தாராளமாக கொடு, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடேன், நான் வேணா வீட்டை விட்டு போயிடுறேன் மாமா. என் கண்ணுக்கு நேரம் நீ இருந்தால் போதும், உன்னை டெய்லியில் பார்த்தா போதும், அது எனக்கு போதும் மாமா. அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிவிட்டு நான் இருந்துக்கிறேன் மாமா. ஆனால் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது மாமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமினுக்கு நல்லாவே புரியுது உங்களோட லவ் ஃபாலு. அப்படியே ஜிமின் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, செட் ஆகாது, உனக்கும் எனக்கும் நிறைய ஏஜுக்கு இப்படி புரிஞ்சுக்கோடி அப்படின்றான். இப்போ நீங்கள் ஜிம்மினை நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு, ஏஜுக்கு இப்போ தான் மாமா தெரிஞ்சுதானே வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ என்னை பார்த்து சொல்லு, என்னை உனக்கு பிடிக்காதா? அப்புறம் எதுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிற? ஏஜுக்கு பண்ணுறனால தான் என்னை விட்டு விலகி இருக்கியா? சொல்லுமாம்மா, என்னை பார்த்து சொல்லுமாம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். ஜிமினுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்பவே ஏஜுக்கு பண்ணுறனால தான் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஓயன் வேணாம், ஓயன் புரிஞ்சுக்கோ ஓயன். மாமா ஏஜுக்கு இப்போ இருந்த என்ன மாமா, நீ தான் மாமா என்னை நல்லா கேர் பண்ணியே பார்த்துக்கிற. ப்ளீஸ் மாமா என்னை ஏற்றுக்கோ மாமா, என்னை ஏற்றுக்கோ. எனக்கு உடனே கேரிங்கான ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும்னு தோணுது மாமா. ப்ளீஸ் மாமா என்னை ஏற்றுக்கோ. சாரி மாமா, சாரி, நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. சாரி மாமா, நீ இப்போ வீட்டுக்கு வா, நான் வீட்டை விட்டுட்டு நான் வெளில போயிடுறேன் சரியா? நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் உன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன் சரியா? நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் வீட்டை விட்டு போயிடுறேன், நீ ஹாப்பியாக இரு. உன்னை பார்த்துட்டு இருந்தாலே இந்த எனக்கு போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு உங்களை விட்டு கொடுக்க முடியல, விட்டு விலகவும் முடியலை. அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு ஜிம்மினோட லிப்பில் போய்ட்டு லைட்டாக லிப் பிக் பண்ணிவிட்டு, கன்ஃபியூசன் ஆகாத மாமா, எப்பயுமே கன்ஃபியூசன் ஆகாத. இப்போ என்ன உனக்கு ஏஜுக்கு இப்போ நீ யோசிக்கிற, நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வேணான்றேன். சரி விடு மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை டைட்டாக் பண்ணிவிட்டு, லூஸு என்னை நல்லா பார்த்துக்குவாடி, நீ உன்னோட கேரிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டி, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போ நீயும் நானும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கள் கப்பல்ஸ் வந்தாங்கன்னா நீ அவங்கள பார்த்துட்டு ஃபீல் ஆகலை, இந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகலை. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே உனக்கு வரக்கூடாதுன்னு தாண்டி நான் விலகி நிற்கிறேன் அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஜிம்னா வியாடாக பார்க்குறீங்க. புரியலையா? இப்போ 2 யங் கப்பல்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே ரொமான்டிக்காக ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படி நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும்ல. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது ரிவாயன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். அதாவது ரொம்ப ரொமான்டிக்காலாம் உங்ககிட்ட இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொமான்டிக் எதிர்பார்க்கல, கேரிங் எதிர்பார்க்குறீங்க. அப்படியே ஜிமின் கிட்ட, லூஸ் மாமா உங்ககிட்ட நான் என்ன ரொமான்ஸை எதிர்பார்த்துட்ருக்கேன், அது வேணாம் மாமா, எனக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் மூலியமா நான் கேரிங் தான் மாமா எதிர்பார்க்குறேன், அது ஒன்று போதும் மாமா. என்னைய நீ குழந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிற, அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் ஜிமினுக்கு புரியுது. அதாவது வந்துட்டு நீங்கள் ரொமான்ஸ் எதிர்பார்த்து நீங்கள் வந்து ஜிமினை லவ் பண்ணல, அவனோட கேரிங் எதிர்பார்த்து ஜிமினை லவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உண்மையை தானே சொல்கிறேன் மாமா, உண்மையில லவ் ஃபால் ஆகிட்டே.
இப்போ வந்துட்டு நீ இப்படி சொல்லிட்டு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்டி அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்ருக்கான். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் மேஜர் தான், 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிவோர்ஸ் கொடுத்தா இப்போ பிரிஞ்சு போகிறது வேற. நீங்கள் ஜிமின் கூட நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் ஜிமினை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அப்போ ஜிமினுக்கு ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். அதனால தான் உங்களை விட்டு விலகி இருக்கேன்ற மாதிரி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கரெக்டாக பேசுகிறான். இப்போ நீங்கள் லூசு மாமா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து உன்னைய பார்த்துட்ருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்தே உன்னைய லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எங்கே போவேன், எப்படி போவேன்? சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த காதல் இது. உன்னைய விட்டுட்டு எங்கேயும் போகாது, எப்பயுமே போகாது மாமா. நீ சொல்லு, இத்தனை வருஷமா உன் பின்னாடி குட்டி போட்டு பூனமே நான் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கேன், இது வரைக்கும் வேற ஒருத்தனை தேடி போயிருக்கேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின்னு சொல்லலாம், அதான் உன் பாய் ஃப்ரெண்டை தேடி போனேன்லடி. லூஸ் மாமா, அவன் சரியான பொறுக்கி, அவனை தேடிட்டு நான் போகல, அவன் தான் என்னை தேடிட்டு வந்தான். இதை எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், மர மாட்டேக்கு ஏறலையா? அவன் பொறுக்கின்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனால் அவன் பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை லவ் பண்ணு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தான் மாமா. அதனால தான் என்னால் ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனை அக்செப்ட் பண்ணேன். மற்றபடி அவனை நான் லவ் பண்ணல மாமா. அவன் சரியான பொறுக்கி மாமா, எனக்கு அவனை நல்லாவே தெரியும் மாமா. நான் ஓனையை மட்டும்தான் மாமா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. இப்போ ஜிம்மினுக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஜிம்மினோட ஜிம்மினுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே உங்களை டைட்டாக ஆக் பண்ணிவிட்டு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தாலும் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாத, எவ்வளோ நாளும் சண்டை போட்டுட்டு சேர்ந்துக்குருவோம் டிவான், விட்டுட்டு மட்டும் போயிடாதன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாமா டிவோர்ஸை பிரேக் பண்ணிடு மாமா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவனுமே அவன் ஃபோன் கால் எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு, மச்சான் டிவோர்ஸை பிரேக் பண்ணிடு, டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே உங்கள் லிப்பில் வந்துட்டு கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. மெல்ட்டிங்கான கிஸ்ஸாக 2 பேத்துக்கு போயிட்டுருக்கு. அப்படியே உங்களை தூக்கிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே காருக்கு தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு அப்படியே காரில் உட்கார வச்சு 2 பேத்துக்கும் ரொமான்ஸு. அப்படியே 2 பேரும் ரொம்பவே மெல்ட்டிங்காக ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக ஜிம்மினோட பர்த்டே ஸ்பெஷலுக்கு எப்படி ட்ரை பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா ஆர்மிஸ். ஜேகேயோட சப்பி கோல் அந்த எஃப்எஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிம்மினுக்கு விஷ் பண்ணிடுங்க, செல்லக்குட்டிக்கு கமெண்டில் விஷ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃப்ல பார்ப்போம். பை ஆர்மிஸ், பாய்.